இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு காய் எதுவும் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் முடித்து பெரிய பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சரி, சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு இன்றைக்கி சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சுலாம். கிளம்பி இந்த ஸ்கூலுக்கு தான் போய் விட்ட உடனே ஒரே அழுகாச்சி. ஐயோ, நாளை இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. மிஸ்ஸு சேர்த்துனதுக்கப்புறம் இன்றைக்கி விட்டுட்டு போங்கன்னு தான் சொன்னான். ஆனால் ஐயோ என்னால் இருக்க முடியும்னு ஒரே அழுகாச்சு. அதனால கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரே சந்தோஷமாக இருந்தா. அப்புறம் சரி, மத்தியானத்துக்கு குழம்பு வச்சிடலான்னு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சிடலான்னு நினச்சேன். ஏன்னா அங்கே கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. உருளைக்கிழங்கு நேற்று செஞ்சுட்டேன். அதனால கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, புளி குழம்பு செஞ்சு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. அங்கே இவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுல எனக்கு அதே ஒரு டயர்டாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பாடு இருந்துச்சு. இன்றைக்கி பொரியலெல்லாம் எதுவும் செய்யலை. இந்த முட்டையை செஞ்சு முடித்தாச்சு. இந்த மாதிரி இந்த வடை சட்டியில் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். அது செஞ்சு முடித்தாச்சு. ஒரு 3 மணிக்கு என் பெரிய பொண்ணு வந்துட்டா. சரி, அவள் பசிக்குதுன்னு சொன்னாலா, பார்த்தா எதுவும் இல்லை. இந்த ஒரே ஒரு கான் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இது வேக வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாஸ்தா பாக்கெட் ஒன்று இருந்துச்சு. சரி, அதையும் சேர்த்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து சரி பாஸ்தாவும் செஞ்சாச்சு. அதுவும் நல்லா ஃபோன் பார்த்து தான் செஞ்சேன். எப்படி செய்கிறதுன்னு தெரில. ஃபோனில் இப்படி தான் செஞ்சுருந்தாங்க, அதை பார்த்து தான் செஞ்சேன் நானும். அப்புறம் பார்த்தா அந்த குக்கரில் விசிலும் வந்துருச்சு. காணும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்தா வெந்துட்டு கிடந்துச்சு. இந்த பொடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் போட்டேன். அதுக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளேயும் காணு கிடந்துச்சு. அந்த பொடிக்குள்ளேயும் காணுங்க இருந்துச்சு. வெள்ளையாக நல்லா தான் இருந்துச்சு. திம்பாங்களே என்னன்னு தான் தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த காணு வெந்துருந்துச்சா, அது எடுத்து ஆற வச்சு போட்டு கொடுத்துட்டேன். அதே இதில் இந்த பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ரெண்டையும் எல்லாம் ஒன்றா போட்டு கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிடுவாங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. இது என்ன இப்படி இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு. சுட அப்படியே எடுத்து வாயில் வச்சா. சுடுதுன்னு சின்ன பிள்ளை வேறு கத்திட்டு கிடந்தா. சரி, சாப்பிடுன்னு சொன்னால் பிடிக்கல போல், இல்லைன்னு டக்குன்னு சாப்பிட்ருப்பா. அதை இப்படி போட்டு குத்திட்டு கிடக்கா, பிடிக்காம தான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப்